இயேசுவை பின்பற்றும்படி முஸ்லிம்களை அழைக்க கற்றுக் கொடுக்கும் இந்த பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். பயத்திலிருந்து நட்பிற்கு நகருதல் என்பது இதன் முதல் பாடமாகும். என் அனுபவத்தில் முஸ்லிம்கள் இயேசுவிடம் வருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது என்னவென்றால், கிறிஸ்த விசுவாசிகளுக்கு முஸ்லிம்களை குறித்த சரியான புரிதல் இல்லாமல் இருப்பதும், அவர்களிடம் அன்புடனும் நட்புடனும் பழகி பார்க்காமல் இருப்பதுமே முஸ்லிம்கள் இயேசுவிடம் வருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. வரலாறு மற்றும் புவியியல் அமைப்பின்படி உலகின் மிகப்பெரிய மதங்களான கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் ஆகிய இரண்டின் நடுவிலும் பிரிவினைகள், தவறான புரிதல்கள் மற்றும் வைராக்கியங்கள் போன்றவைகள் கண்ணுக்கு புலப்படாத சுவர்களை உருவாக்கி நம்மை பிரித்து வைத்திருக்கின்றது. இந்த முதல் பாடத்தில் கண்ணுக்கு தெரியாத அந்த சுவர்களை உங்கள் மனதிலும் உங்கள் சிந்தையிலும் இருந்து தகர்த்தெறிய நான் இங்கு வந்துள்ளேன். இதனால் அவர்கள் மீது இருக்கும் பயத்தை நீக்கிவிட்டு அவர்களை நண்பர்களாக அன்புடன் பார்க்கத் தொடங்கும் சிலரில் நீங்களும் ஒருவராக இருக்க முடியும். பயத்திலிருந்து நட்பிற்கு என்கிற இந்த முதல் பாடத்தில் முஸ்லிம்களின் உணர்வையும் அவர்களை குறித்த உங்களுடைய உண்மையான கண்ணோட்டம் என்ன என்பதையும் ஆராய்வீர்கள். மேலும் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும், நீங்கள் ஏன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள் என்கிற அவர்களுடைய கேள்விக்கும் எப்படி சிறப்பாக பதில் அளிக்கலாம் என்றும் கற்றுக்கொண்டு பயத்தை நீக்கி உங்கள் மனதை நட்பு கொள்ள தயார் செய்யும் 3 செயல்பாடுகளை குறித்து நீங்கள் இங்கு திட்டமிடுவீர்கள். சரி, நாம் தொடங்குவதற்கு முன்பாக பயத்திலிருந்து நட்பிற்கு நகர்த்தல் என்கின்ற கையேடை நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதை அச்சிட்டு வைத்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த பாடத்தை இடையில் நிறுத்தும் பொழுது நீங்கள் அந்த பயிற்சிகளை செய்து முடிக்க முடியும். அந்த பயிற்சி கையேடு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பகுதியிலேயே உள்ளது. இந்த காணொளிக்கு வீடியோவிற்கு கீழே கருத்துக்களை பதிவிடும் இடத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடும்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.